ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் ரோமர் 10 வசனம் 9 மற்றும் 10 வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே நம்முடைய ஆண்டவராயிருக்கிறார். ஜீசஸ் இஸ் லார்ட். அவர்தான் மகா பெரியவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய அந்த ராஜ்யத்துக்குள்ள, குடும்பத்துக்குள்ள வருவதற்கான முதல் படி, உண்மையாய் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிற பொழுது அது ஜீவ மார்க்கத்துக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. அதைத்தான் பவுல் இந்த வசனங்களிலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். நாம நம்முடைய வாயிலே அறிக்கையிடும் பொழுது, உள்ளத்திலே விசுவாசித்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று சொல்லி நாம் அறிக்கை செய்தால், நம் உள்ளத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்கிற பொழுது, அப்பொழுது நாம் தேவனுடைய ரட்சிப்பை காண்கிறோம். நாம் உள்ளத்தில் விசுவாசிக்கிற பொழுது தேவனுடைய நீதி நம்ம மேலே வருகிறது. நாம் அதை அறிக்கை செய்கிற பொழுது, வாயினாலே அறிக்கை செய்கிற பொழுது, confession with the mouth brings salvation. ஆமென். அந்த ரட்சிப்பு ஆரம்பிக்கிறதாய் இருக்கிறது. அங்கு ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை ஆண்டவர், ஜீசஸ் இஸ் லார்ட், இஸ் நாட் an abstract title. அது ஏதோ ஒரு தவறான பட்டமோ அல்லது பேருக்கு சொல்லுகிறதல்ல. தட் இஸ் த ரியாலிட்டி. அதுதான் உண்மை. இயேசுதான் தெய்வம், இயேசுதான் ஆண்டவர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சொல்லுகிற பொழுது என்ன அர்த்தமாகிறது? இயேசப்பாவுடைய உரிய ஸ்தானத்திலே நாம் அவரை வைக்கிறோம். நீங்க உணர்ந்து பார்த்திருக்கிறீங்களா? when you say Jesus is Lord, இயேசுவே ஆண்டவர் என்று நாம் சொல்லுகிற பொழுது அது என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்று சொன்னால், we are placing God on the right place. Hallelujah. அப்ப தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? தேவன் நமக்கு நம்முடைய குறைவுகளை மாற்றுகிறவராக, நம்மை உறுதிப்படுத்துகிறவராக, நம்மை பலப்படுத்துகிறவராக, நம்மை வேலியடைத்து பாதுகாக்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். அந்த தேவனே நம்முடைய ராஜா, நம்முடைய தேவன் என்று சொல்லுகிற பொழுது அவரே நமக்கு எல்லாவற்றை கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறாரு. உங்களுடைய வீட்டை, உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அவரே பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விசுவாசம் நம்ம அறிக்கை செய்கிற பொழுது அதிகமாகிறது. அப்படி செய்கிறதுனால என்ன நடக்கிறது? அந்த தேவனுடைய வார்த்தையை, அந்த ஆவி மனுஷனிலே உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது, நம்முடைய உள்ளத்துல விசுவாசித்து உள்ள அந்த மாற்றம் நடக்கிறது. வெளியில வாயில நான் சொல்றோம், ஆனா உள்ள ஒரு பெரிய விசுவாசம், ஒரு மாற்றம் உண்டாகிறதை கவனிக்க வேண்டும். அப்ப நம்ம உறுதியாய் சொல்லுகிறோம், சொந்தம் கொண்டாட ஆரம்பிக்கிறோம். இந்த உள்ளான ஒரு தீர்மானம் நம்ம வாயில் அதை சொல்லுகிற பொழுது வெளிப்புறமாய் நாம சாட்சி பகர்வுள்ளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இது என்ன நடக்கிறது? அப்படி நாம் இயேசுவை அப்படி உயர்த்துகிற பொழுது, Jesus takes responsibility for the one who places him at the center. நீங்க தேவனை உயர்த்தி பாருங்க. என் எஜமானர், என் தேவன், என் கர்த்தர், அதோனா என்று சொல்லி, என் எஜமானர் என்று சொல்லி, தேவனாகிய கர்த்தர் நீர் என்று சொல்லி உயர்த்தி பாருங்கள். இந்த மகிமையானவைகளை நீங்கள் காண்பீர்கள். He becomes your guardian. He becomes your caretaker. Hallelujah. உங்களை கவனித்துக் கொள்ளுகிறவர், உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறார். ஆமென். அவர் உங்களை முழுவதுமாய்
உங்களை தம்முடைய கரத்தினாலே மறைத்துக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் 3 மாதங்களை கடந்து வர கிருபை செய்திரே. நீர் எங்களுடைய எஜமானனாய், கர்த்தாதி கர்த்தாவாய், தேவனாய் எங்களை வழி நடத்துகிறதுக்காய் எமக்கு நன்றி. இந்த நாளிலும் ராஜா, நீர் எங்களுடைய எஜமானனாயிரும், தேவாதி தேவனாய், எங்களுடைய இரட்சகராய் நீர் உயர்ந்துனப்பா. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில உமக்கு அந்த முதல் ஸ்தானத்தை கொடுக்க கிருபை செய்வீராக. Let Jesus be our priority. ஹல்லேலூயா. உடைய பாதப்படியில் எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்தில் நம்முடைய புதிய கிருபைகள், பலன், நீர் எங்களுடைய ஆண்டவராய், எங்களுடைய தலைவராய், எங்களுடைய குடும்பத்துக்கு தலைவராய், எங்களுடைய வாழ்க்கையின் தலைவராய் உயர்ந்திருக்க வேண்டுமா? இப்படி பாதப்படியிலே தாழ்த்துகிறோம். சகல துதி கன மகிமை உமக்கே உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.